to the river, down to the river. Carry me up on. FZ25 ஒரு underpowered bike, simple piece of engineering, இல்லை மோஸ்ட் அஃபோர்டபுள் 250cc எப்படி வேணால் கூப்பிடலாம். ஆனால் FZ ஸ்பெஷலாக ஏதாவது இருக்கா? லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். வெல்கம் டு ரவ் நைட்ரோ. FZ25 இன்ஜின் ஒரு 250cc ஸ்போர்ட்ஸ் பைக்கை பேஸ் பண்ணியிருக்கிறதா லான்ச் ஈவெண்ட்டில் யமஹா சொன்னாங்க. ஆனால் அவங்க சொல்லாதது என்னென்னா, அந்த ஸ்போர்ட்ஸ் பைக் 2005 லான்ச் பண்ணது. அண்ட் 16 இயர்ஸுக்கு முன்னாடி அது எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணிச்சோ சேம் பவர் தான் FZயும் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுது. 250cc செக்மெண்ட்டை விட்டுருங்க, 20 bhp 200cc செக்மெண்ட்டுக்கே ஒரு ஆவரேஜ் அவுட்புட் தான். ஈவன் 150cc செக்மெண்ட்டில் ஆல்மோஸ்ட் ஈக்குவலன் பர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் பண்ணுற பைக்ஸ் யமஹா கிட்டே இருக்குது. ஸோ யமஹா பர்டிகுலராக இந்த ஓல்டு 250cc இன்ஜினை ஏன் செலக்ட் பண்ணாங்க? FZ25 டெவலப்மெண்ட்டில் ரெஸ்பான்சிவ்னஸ் அண்ட் இன்கியர் ஆக்சலரேஷன் தான் யமஹா முக்கியமாக அச்சீவ் பண்ண விரும்பினாங்க. இந்த இன்ஜினோட பவர் பேண்ட் அதுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகிற மாதிரி இருக்குது. 6000 RPM வரைக்கும் பவர் டெலிவரி செம்ம ஸ்ட்ராங். இன்ஃபேக்ட் 3000 RPM வரைக்கும் FZ25 தான் இருக்கிற 250cc பைக்ஸ்லேயே மோஸ்ட் பவர்ஃபுல்லான பைக். ஸோ FZ யமஹா எதிர்பார்த்த மாதிரியே செம்ம ரெஸ்பான்சிவாக இருக்குது. எந்த கியராக இருந்தாலும் சரி, ஆக்சலரேட்டர் கொடுத்தாலே போதும், இன்ஜின் இன்ஸ்டண்ட்டாக புல் பண்ணுது. அண்ட் லைட் வெயிட்னால ஆக்சலரேஷனும் பிரிஸ்காக இருக்குது. ஆனால் 8000 RPMக்கு மேலே பவர் அப்படியே டேப்பர் ஆகுது. இந்த பவர் ட்ராப்புக்கு 2-ஆல் செட்டப் மேலே குறை சொல்லலாம், லாங் ஸ்ட்ரோக் கான்ஃபிகரேஷன் மேலே குறை சொல்லலாம், இல்லைனா எக்ஸ்ட்ரா பவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாத யமஹாவோட இன்ஜினியர்ஸ் மேலே கூட குறை சொல்லலாம். ஆனால் FZயோட டாப் அண்டில் இருக்க குறைய மறைக்கவோ மறுக்கவோ முடியல. FZ சீரீஸை டிஃபைன் பண்ணுற விஷயம் சிட்டி பர்ஃபார்மன்ஸ். அண்ட் FZ25 சொல்லவே வேண்டாம். FZயோட ஸ்ட்ராங் லோ எண்ட் அண்ட் ஆஜைல் ஹேண்ட்லிங்னால டிராஃபிக்கில் ஈஸியாக ஃபில்டர் பண்ண முடியுது. அண்ட் FZயில் ஓவர்டேக்ஸ் பண்ணுறது ஒரு விஷயமே இல்லை, ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ஓவர்டேக்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுது. எம்டி அளவுக்கு ட்ராக்டபிளாக இல்லைனாலும் 5th கியரில் 35 km/h கூட பிரச்சனை இல்லாமல் மெயின்டைன் பண்ண முடியுது. FZ25 டிராஃபிக்கில் ரைட் பண்ணும்போது ஒரு பெரிய பைக் மாதிரி எஃபர்ட்ஸ் போட தேவையில்லை. இதனால் டெய்லி சிட்டி கம்யூட்ஸ்க்கு கூட FZயை கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணலாம். 250cc செக்மெண்ட் சிட்டி பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பெஞ்ச் மார்க் FZ தான். யமஹா ஹீட் மேனேஜ்மெண்ட்டில் எப்போவுமே அவுட்ஸ்டாண்டிங் தான். இந்த 250cc இன்ஜினுக்கு வெறும் ஆயில் கூலிங் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாலும் பம்பர் டு பம்பர் கண்டிஷன்ஸில் கூட இன்ஜின் ஹீட் ஆகலை. FZயோட கம்ப்ரெஷன் ரேஷியோ போத் ஜிக்ஸர் அண்ட் டியூக் 250 விட கம்மியாக இருக்குது. FZ ஹீட் ஆகாததுக்கான முக்கியமான காரணம் இதுதான். கம்ப்ரெஷன் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா போத் பவர் அண்ட் மைலேஜ் ரெண்டுமே அதிகமாக கிடச்சிருக்கும். ஸோ FZ ஒரு 250cc இன்ஜின்கான பவரை ஜென்ரேட் பண்ணதுக்கான முக்கியமான காரணமும் இந்த கம்மியான கம்ப்ரெஷன் ரேஷியோ தான். FZ ஆவரேஜாக 35 to 38 km/L மைலேஜ் ரிட்டர்ன் பண்ணுது. இந்த செக்மெண்ட்டுக்கு இது ஒரு அவுட்ஸ்டாண்டிங் மைலேஜ். FZயோட இந்த எக்ஸலன்ட் மைலேஜ் ஃபிகர்ஸ்க்கு 2 ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட், FZயோட இன்ஜினில் ரொம்ப தின் பிஸ்டன் ரிங்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது இன்ஜின் வாலில் இருக்க நார்மல் ஃபோர்ஸை ரெடியூஸ் பண்ணி ஃப்ரிக்ஷனை கம்மி பண்ணுது. ஒரு இன்ஜினில் மெயினாக எனர்ஜி வேஸ்ட் ஆகிற இடம் பிஸ்டன் ரிங்ஸ் தான். இந்த தின் பிஸ்டன் ரிங்ஸ் மூலமாக அதை கம்மி பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட்லி, FZயோட கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்ட்ரீம்லி லைட் வெயிட், வெறும் 153 kgs மட்டும்தான். இன்ஜின் சிலிண்டர்லேருந்து பாடி பேனல்ஸ் வரைக்கும் எல்லா இடத்துலையும் வெயிட் சேவிங்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பைக்கை எஃபிஷியண்ட்டாக மூவ் பண்ணுறதுக்கு கம்மியான பவர் தான் தேவைப்படுது. லாங் ரைட்ஸில் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணுற விஷயம் FZயோட ரீஃபைன்மெண்ட் தான். பைக் கொஞ்சம் கூட வைப்ரேட் ஆகலை, செம்ம ரீஃபைண்டாக இருக்குது. இந்த வேரியண்ட்டோட விண்ட்ஸ்க்ரீன் விண்ட் பிளாஸ்ட்டை ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. பட் விண்ட் ப்ரொடக்ஷன் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். FZயோட ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரெசிவ். 110-120 km/h கம்ஃபர்டபுளாக க்ரூஸ் பண்ணுது. பட் அதுக்கு மேலே இன்ஜின் ரிலாக்ஸ்டாக இல்லை.
FZ25 மேலே நிறைய பேர் வைக்கிற கம்ப்ளைண்ட் Yamaha 6th கியர் கொடுக்காதது தான். எஸ், உண்மைதான். 6th கியர் கொடுத்துருந்தா இன்னும் பாறை ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணியிருக்கலாம். ஆனால் நிறைய பேர் புரிஞ்சிக்காத விஷயம் என்னென்னா FZயோட 5th கியரே செம்ம டால்ன்றது தான். எஸ், டியூக் 250 CBR 250 அளவுக்கு டாலாக இல்லைனாலும் NS R15 அண்ட் MTயோட 6th கியர்ஸை விட FZயோட 5th கியர் டாலாக இருக்குது. இன்ஃபேக்ட் FZயோட க்ரூசிங் ஸ்பீட் கம்மியாக இருக்கிறதுக்கு கியரிங் காரணம் இல்லை, கம்ஃபர்டபுளாக ஹை ஸ்பீட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏரோடைனமிக்ஸ் இல்லைனா அதிகமான பார் தேவைப்படுது. FZட்ட ரெண்டுமே இல்லை. ஸோ இதனால தான் டாப் எண்டில் ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ 120க்கு மேலே க்ரூஸ் பண்ண முடியாததுக்கு Yamaha 6th கியர் கொடுக்காது தான் காரணம்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறது தப்பு தான். அண்ட் லாங் டிஸ்டன்ஸ் டூரிங்கில் FZக்கு இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் ரிலையபிலிட்டி. இன்ஃபேக்ட் நம்ம செரி விளாக்ஸோட FZ கூட இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த இன்ஜின் 16 இயர்ஸாக ப்ரொடக்ஷனில் இருக்கிறனால சின்ன சின்ன இஷ்யூஸை கூட நல்லா ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ லாங் ரைட்ஸ்க்கு கான்ஃபிடெண்ட்டாக எடுத்துகிட்டு போகலாம். Yamaha FZS வேரியண்ட்டோட புது டேக்லைன் லார்ட் ஆஃப் அட்வென்ச்சர். எஸ், இதே இன்ஜினை XT250ன்னு ஒரு அட்வென்ச்சர் பைக்கில் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் XTயோட ஃப்ரேம் அண்ட் சஸ்பென்ஷன் பார்ட்ஸை FZக்கு கொடுக்கல. Yamaha FZS வேரியண்ட்டுக்கு கொடுத்ததெல்லாம் ஒரு விண்ட்ஸ்க்ரீன் அண்ட் ப்ரஷ் கார்டு மட்டும்தான். ஆனால் இந்த பிளாஸ்டிக்ஸ் கொடுக்குறனால ஒரு பைக் அட்வென்ச்சர் பைக்காக மாறிடுதுன்னா பஜாஜ் பிளாட்டினா கூட அட்வென்ச்சர் பைக் தான். பி ஹானஸ்ட், Yamaha அட்வென்ச்சருக்கும் FZSக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. FZ25ஓட டிசைன் லாங்குவேஜ் எல்லா FC சீரீஸ் பைக்ஸை மாதிரியே மஸ்குலராக இருக்குது. ரீடிசைன் ஹெட்லாம்ப்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு மாடர்ன் ஃபீல் தர்றது மட்டும் இல்லாமல் டேங்க், பாடி பேனல்ஸ் அண்ட் எக்ஸாஸ்ட் என எல்லாமே நீட்டாக டிசைனில் மர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஒயிட் கலர் பெயிண்ட் ஸ்கீம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் FZ ஒரு ப்ரீமியம் மிஷினை ரைட் பண்ணுற ஃபீல் தருது. ஆனால் Yamaha ஃபிட் அண்ட் ஃபினிஷை இந்த வாட்டி காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. சில இடத்துல வயரிங்ஸ் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்குது அண்ட் பேனல் கேப்ஸும் சில இடத்துல அதிகமாக இருக்குது. Yamaha SR250லேருந்து இன்ஜினை மட்டும் பாரோ பண்ணாமல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலையும் பாரோ பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் சின்னதாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் மாதிரி சில இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷனை கூட மிஸ் பண்ணுது. நாங்கள் யாருமே TFT ஸ்க்ரீன் கேட்கல Yamaha. நாங்கள் கேட்குறதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேட்டிவான இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் மட்டும்தான். அதை எங்கேருந்து எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் அதை நீங்கள் ஏன் எடுக்கலன்றது தான் தெரியலை. BS4 FZயோட LED ஹெட்லைட்ஸ்க்கு பதிலாக இப்போ LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்கறனால விசிபிலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. BS6 FZக்கு இப்போ ஹெட்லைட் ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. LED DRLs சாவி ஆன் பண்ண உடனே ஆன் ஆகிடும். பட் மெயின் ஹெட்லாம்ப்ஸை ஆன் ஆஃப் பண்ணலாம். இது பேட்டரியை சேவ் பண்ண ரொம்பவே யூஸ் ஆகுது. Yamaha எப்போவுமே பிரேக்கிங் டிபார்ட்மெண்ட்டில் செம்ம ஸ்ட்ராங். FZ25யும் அதுக்கு மாற்றில்லை. இந்த பவர்ஃபுல் பிரேக் செட்டப் ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீட்ஸ்லேருந்து கூட FZயை ஈஸியாக ஸ்லோ பண்ணுது. இன்ஃபேக்ட் FZயோட பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்டோட பெஞ்ச்மார்க்குன்னு சொல்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் எல்லா Yamaha பைக்ஸ் மாதிரியே இனிஷியல் பைக் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகுது. FZயோட சீட்டிங் பொசிஷன் செம்ம கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் ரியர் செட் ஃபுட் பேக்ஸ் ஒரு ஸ்லைட் ஸ்போர்ட்டினஸ் ஆட் பண்ணுது. பில்லியன் கம்ஃபர்ட்டும் எக்ஸலண்ட். லாங் டிஸ்டன்ஸ்க்கு கூட பில்லியன் ஈஸியாக உட்கார முடியுது. FZ25 ஸ்டேபிளாக ஒரு கார்னருக்குள்ளே டர்ன் பண்ண முடியுது. அண்ட் ஒன்ஸ் லீன் பண்ணிட்டோன்னா கான்ஃபிடண்ட்டாக ஒரு லைனை மெயின்டைன் பண்ணுது. பட் FZ இதோட காம்படிட்டர்ஸ் அளவுக்கு ஃப்ளிக்கபிளாக இல்லை. அண்ட் ஃபாஸ்ட்டாக டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிவாகவும் இல்லை, அதே சமயத்தில் ரொம்ப டல்லாகவும் ஃபீல் ஆகலை. ஹார்ட் ஆக்சலரேஷனில் டயர்ஸ் ஒரு செகண்ட் கிரிப்பை லூஸ் பண்ணாலும் உடனே ரீகெயின் பண்ணுது. FZயோட MRF ஜாப்பர்ஸ் ஆன் பேப்பரில் டிசப்பாயிண்டிங்காக இருந்தாலும் நல்ல கிரிப் ஆஃபர் பண்ணுது. மற்ற ஸ்டாக் ஜாப்பர் டயர்ஸை விட ஸ்பீட் ரேட்டிங் அதிகமாக இருக்கிறது தான் இதுக்கு முக்கியமான காரணம். அண்ட் FZயை கார்னர்ஸில் ரைட் பண்ணும்போது இன்ஜினை கரை கியரில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. பைக் லீனில் இருக்கும்போது கூட
ஆக்சலரேட்டர் கொடுத்தாலே போதும் சூப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ பிகினர்ஸ்க்கு கூட எஃப்சியை கார்னர்ஸில் ரைட் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. இதுக்கு காரணம் எஃப்சியோட எக்ஸலண்ட் ஃபியூலிங் அண்ட் throttle to wheel கனெக்ஷன் தான். இன்ஃபேக்ட் எஃப்சியோட ஹேண்ட்லிங் செம்ம என்ஜாயபிளாக இருக்குது. ஆனால் ஒரு சில இடத்துல லிமிட்டேஷன்ஸை ஃபீல் பண்ண முடியுது. டயர்ஸோட ஸ்மால் சைஸ் அண்ட் கம்பேரட்டிவ்லி ஃப்ளாட்டர் ப்ரொஃபைல்னால டியூக் அண்ட் ஜிக்ஸர் 250 அளவுக்கு எஃப்சியால் லீன் பண்ண முடியல. அண்ட் எஃப்சியோட ஃப்ரேம் அண்ட் சஸ்பென்ஷன் செட்டப் பைக்கை ரொம்ப புஷ் பண்ணுறதுக்கான கான்ஃபிடென்ஸ் தரல. குறிப்பாக இதோட ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொஞ்சம் சாஃப்டாக டியூன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த சாஃப்ட் டியூனிங்னால மோசமான ரோட்ஸில் ஃப்ரண்ட் அப்படியே கிளைட் பண்ணுது. ஆனால் ரியர் மோனோஷாக் ஸ்டிஃபாக இருக்கிறனால கொஞ்சம் பவுன்ஸியாக ஃபீல் ஆகுது, கம்ஃபர்டபுளாக இல்லை. குறிப்பாக ஷார்ப் செக்ஷன்ஸ் பாட் ஹோல்ஸில் இதை நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஸோ எஃப்சி மோஸ்ட் கம்ஃபர்டபுளான பைக்கும் கிடையாது, பெஸ்ட் ஹேண்ட்லிங் பைக்கும் கிடையாது. ஆனால் எஃப்சி ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்க்கு ஒரு நல்ல பேலன்ஸ் ஆஃபர் பண்ணுது. ஸோ Yamaha FZ25 ஒரு மல்டி பர்பஸ் பைக்காக மெயினாக சிட்டி யூசேஜை ப்ரையாரிட்டியை வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. ப்ராக்டிகாலிட்டி அண்ட் கம்ஃபர்ட் விரும்புகிறவங்க டெய்லி யூசேஜ் அண்ட் வீக்கெண்ட் ரைட்ஸ்க்கு சேர்த்த மாதிரி ஒரு 250cc பைக் வேணுன்றவங்களுக்கு FZ25 ஒரு எக்ஸலண்ட் ஆப்ஷன். பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர், சம்மர் அரவுண்ட் 25 to 27 bhp அண்ட் ஸ்லைட்லி பெட்டர் ஹேண்ட்லிங் இதை ஒரு irresistible பேக்கேஜாக மாற்றிருக்கோம். ஸோ FZ25 ஸ்பெஷலாக எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. பட் FZ25 எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது. இந்த ரா பார் ரெஸ்பான்ஸ் நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஒரிஜினல் எஃப்சியோட கேரக்டர் இன்னமும் இந்த எஃப்சியில் இருக்குது. இதில் மட்டும்தான் இருக்குது.